திருப்ப வச்சிருக்கிறீராப்பா? அப்பா பேரும் கையை எடுங்க வடிவேன். இன்னும் கையை எப்படி காட்டி மெட்ட கையை இன்னும் கிட்டவா நீ நிமிந்து வேறுமாப்பா. கிறிஸ்டின் தமிழ் பாடசாலையின் உயர் பிரிவு மாணவர்கள் இந்த இனிய பொன்மாலை பொழுது இங்கு கூறியிருக்கும் அனைவருக்கும் என் முதல் வணக்கம். இன்று கிறிஸ்டின் தமிழ் பாடசாலை 23வது கலை விழா நடைபெற உள்ளது. கடந்த 23 வருடங்களில் நாம் பல கலைக்கட்டுகளை சின்ன சின்ன ஆசை, சிறமையான ஆசை, முத்து முத்து ஆசை, மேய்பிடிக்க ஆசை. உனக்கும் எனக்கு மட்டும்தான் ஆசையா? ஓஹோ, நீ எவது ஆரம்பிப்பீர்கள் மாணவர்களை சொல்கிறாயா? ஓஹோ, எனக்கு புறமே இல்லை. வா போவோம், நீங்களும் தான். என்ஜாய். அமுதே
மாறுவேட உடை அணிவகுப்பு பங்கு பெற்றியவர்கள் போன கிழமை தான் முடிந்தது. ஒரு கிரிக்கெட் சீசன் முடிந்தது சரியா? சனிக்கிழமை தானே? இல்ல, சனிக்கிழமைகளில் கலந்து பார்ப்பதும் ரோல் கோஸ்டரும் தமிழ் பாடசாலை நடக்கிறதா? நான் அதுக்கு போறேன். நீரெல்லாம் கிரிக்கெட், பியானோ, ஸ்விம்மிங் அதோடு தமிழ் படிக்கிறீர்களா? என்ற அம்மா அப்பா தாங்கள் பிஸி என்று சாக்கு போட்டு சொல்வார்கள். தமிழ் என்னோட அம்மா அப்பா தாய்மொழி. அப்போ என்னுடையதும் தானே. இதோ எனது ஆரம்பிப்பு இருக்கும் மாணவர்கள் என்ன பாட போகிறார்கள் என்று கேட்டுப்பார். நீ வெட்டுப்பாடுவாய். ஓ, எனக்கு வெட்டு. சரி, நீங்களும் நான் கேட்டு பார்ப்பேன்.
தென்னவன் எங்களின் மன்னவன் செவமையுடன் முத்தமலை காத்திடும் கோமகன் வேதனைக்கு வேந்தன் நீதிக்கு முதல்வன் மக்களின் காவலன் செம்பக பாண்டியன் பல்லாண்டு வாக நீடூழி வாக. நன்றி, வணக்கம், அமருங்கள். அமைச்சரே, எனது மனதில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் இயற்றி வந்துள்ளார்களா? இல்லை மன்னா, ஆயிரம் பொன் நன்கொடை என்று அறிவிக்கும் கூட பரிசை பெற இதுவரை யாரும் வரவில்லை. புலமைக்கு தலைமகனாக விளங்கும் பக்கீரர், துணைக்கு கபிலர், இன்னும் கர்ணன் மற்றும் சான்றோர் பலரும் சபையில் வீட்டிருந்தால் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டு ஒன்றும் இதுவரை எந்தப்படாதது ஏன்? அல்லது மனநிலையா அல்லது பரிசுத்தோய் போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னனுக்கு தேவையில்லை. எம்மிடம் நேர்மையாக கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி இருந்தால் பாட்டுகள் இந்நேரம் குவிந்திருக்கும். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டெழுத வேண்டும் என்பது தானே கட்டளை. வேண்டு பொண்ணுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவிற்கு எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு முதல் தமிழை என்றால் விட்டுவிடுங்கள். வேண்டனின் சந்தேகம் தீர விளக்கம் கூடுங்கள். சலனத்தோடு பிறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது. அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாக வளர்ந்து விட்டால் அதை முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தின் பொறுப்பு. அத்தனை பொறுப்பினர்களை உணர்ந்தவர் அருகில் இருக்கும் போது அரசின் சந்தேகத்தை கேட்டிருக்கலாம் அல்லவா? அத்தனை விவரமுள்ள அரசனும் பரிசுக்கு பாட்டு என்று அறிவிக்கும் முன் விவரத்தை இங்கும் விளக்கி இருக்கலாம் அல்லவா?
மன்னாடி மன்னா வேண்டனுக்கு வேண்டே தங்கள் மன சண்டைகட்டை நிவர்த்திக்கும் பாட்டொன்றுடன் தர்மி என்ற புலவர் உங்களை நாடி வந்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி. அவையை நாடி வரும் புலவர் பாவம் பொன்னையும் குடலையும் காணாதவர் போல் இருக்கிறது. அதுதான் புலமையை இங்கு அடக வைக்க வந்துள்ளார் போலும். மன்னா, அரசே, வேண்டே மன்னா. ஐயா, அரசர் பெருமார் அங்கே. பார்வேந்தே, என்னை பார்வேந்தே, பாத்துடன் வந்திருக்கும் தருமியே. வணக்கம். வணக்கம் புலவரே. மமட புலமே வையத்து வாழ்வாங்கு வாழட்டும். எனது சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை இயற்றி வந்துள்ளீர்கள். ஆமாம் மன்னா, நானே இயற்றி வந்துள்ளேன். இங்கே நம்முடைய பாடலை கூறு பார்க்கலாம். தத்துறை இப்ப எங்கே ஹே மன்னா, எங்கே அதை பாட்டாக பாடுங்க பார்க்கலாம். எல்லாரும் ரசிக்கட்டும். இல்லை எனக்கு பாடத் தெரியாது, வாசிக்கத்தான் தெரியும். இங்கே விடும், அதை நான் பாடுகிறேன். சரி பரிசு சரி கொடுக்கிறேன். பரிசு தோயை பங்கு தாக்க மாட்டீரே? இல்லை, கேட்க மாட்டேன். இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு, என்றிருப்போ நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, அதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காட்டி என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினில்லை உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே என்று தேடு, மாடிமனை கோடி பணம் வாகனம் ஜம்பம், வாழ்வினிலை ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். அது மட்டுமா, கனிரசமா மது அருந்தி கழிப்பதல்ல இன்பம். கெனிகையரின் துடையினிலை குறைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழிதான் இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழிதான் இன்பம். அவன் இதழ் சிந்து புண்ணே அளவிலாத இன்பம். இன்பமெங்கே என்று தேடு. அருமையான பாடு. என் ஐயப்பாட்டை தீர்க்கும் அற்புதமாக ஆழ்ந்த சொற்று தீர்ந்தெடு சண்டே. அமைச்சரே, பரிசு தொகையை எடுத்து வாருங்கள். மன்னா, சற்று பொறுங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பரிசு தொகை வாங்கிக் கொண்டுதான் வருவேன். அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இந்த பாட்டை இயற்றியது நீதானே? சரிதான். அரசனுக்கு மட்டும்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் தயவு செய்து உமது பாடலுக்கு விளக்கம் கூறிவிட்டு பரிசை பெற்று செல்லும். பூமையா சும்மா. அரசனுக்கே விளங்கிவிட்டது. இதையும் நீரொருவர். உமது பாட்டில் குற்றம் உள்ளது. சரியான பாட்டிற்கு அரசன் பரிசளித்தால் அதை கண்டு மகிழ்ச்சி அடையும் முதல் மனிதன் நான் தான்.
அதேவேளை பிழையான பாட்டிற்கு அரசன் பரிசளித்தால் அதை கண்டு வருத்தமடைவதும் நாம் தான். ஓ, இங்கு எல்லாமே நீர்தானோ? ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஐயா, பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள், பிழை கண்டு பிடித்து பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். சிரிக்காதே, இது வீரகரம் என்று உமக்கே தெரியும். எனக்கு பரிசு வேண்டாம், மன்னரிடம் சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன். எனக்கு இதுவும் மன்னா, தெலுங்கு தேசத்தில் இருந்து ஒரு நடன குழுவினர் தமது நடன நிகழ்ச்சியை இச்சபையில் நடத்த வேண்டும் என்ற ஆவலில் அவையை நாடி வந்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி, வர சொல்லும். ஒரு நடன குழுவினர் தமது நடன நிகழ்ச்சியை இச்சபையில் நடத்த வேண்டும் என்ற ஆவலில் அவையை நாடி வந்துள்ளார். மிக்க மகிழ்ச்சி, வர சொல்லும். அதைத்தான் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்தது புரியாதது, தெரிந்தது தெரியாதது, பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம். அது பற்றி நமது அறிவுரை தேவையில்லை. எல்லாம் எமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்துவிட்டால் எழுதும் பாட்டில் பிழை இருக்காது என்று அர்த்தமா? அதை பற்றி நான் குற்றம் கூறக்கூடாதா? நக்கீரர் நம் பாட்டில் குற்றம் கூறுகிறாராம். கூறும் கூறும் கூறி பாரும். சாந்தமாக உரையாடுங்கள். புலமைக்கு சர்ச்சை தேவைதான், ஆனால் அது சண்டையாக மாறிவிடக் கூடாது. சண்டையும் சச்சரவும் புலவர்களின் பரம்பரை சொத்து. அதை மாற்ற எவரால் முடியும்? கீரரே, என் பாட்டில் எங்கு குற்றம் கண்டுபிடித்தீர்? சொல்லில் குற்றமில்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம். பொருளில் தான் குற்றம். உமது பாட்டிலிருந்து நீ அரசனுக்கு கூறும் அறிவுரை புரியவில்லை. உண்மை
இன்பம் என்பது இனிய மனையாளின் கனிவான வார்த்தைகளும் அவளின் இதழினூடாக பூக்கும் விலை மதிக்க முடியாத புன்னகையும் தான் இன்பம் என்று கூறியுள்ளேன். ஒரு காலம் இருக்க முடியாது. அப்போ மழலை பேசும் குழந்தைகளின் சிறு மகிழ்ச்சி இல்லையா? அல்லது முதுமையில் தவழும் மூதாட்டியின் அன்பு கலந்த வார்த்தைகளின் இன்பம் இல்லையா? பெண்ணின் ஒவ்வொரு பருவமுமே இனிமையானது. அதை ரசித்து ருசித்து அனுபவிக்க தெரிய வேண்டும். நக்கீரரே, நிறைய பேசுகிறேன். என்னை பார்த்து கூறும், என் கண்ணை பார்த்து கூறும். நான் எழுதிய தமிழ் பாட்டிலா குற்றம்? கடவுளே, நீரே முக்கன் முதல்வனாகவும் ஆவார். உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக் கண்ணை திறக்கினும் குற்றம் குற்றமே. வென்றுவிட்டீர் நக்கீரரே, உம்மை வென்றுவிட்டீர். உமது தமிழுடன் விளையாடவே நாம் இங்கு வந்தோம். உமது புலமை உலகெங்கும் பரவற்றும். மன்னா, உமது விளையாட்டுகளில் இதுவும்